மனுஷங்களுக்கு நோய்கள் வருவதற்கு காரணம், அப்புறம் உடல் பருமன், இதெல்லாம் காரணம் போதைப் பொருளுக்கு அடிமையானது தான் காரணம். இந்த உடல் பருமனுக்கு காரணம், அப்புறம் நோய்கள் வருவதற்கு காரணம், சோம்பேறித்தனத்துக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் போதைப் பொருளுக்கு அடிமையானது தான் காரணம். உலகத்தில் நிறைய பேருக்கு உடல் பருமன்லாம் இருக்குது, சோம்பேறித்தனம் இருக்குது, நோய்கள் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானது தான் காரணம். என்ன போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க, என்ன எல்லோரும் என்ன போதைப் பொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சாப்பிட்ற உணவே போதைப் பொருள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது எல்லாமே போதைப் பொருள் தான். உணவு போதை. இது உணவாக மாறிய போதைப் பொருள். அதாவது மனுஷங்க உணவையே போதையாக மாற்றிட்டாங்க. உணவில் ஒரு போதை, இது உணவு போதை. அந்த போதை தான் இந்த நோய்களுக்கு காரணம், உடல் பருமனுக்கு காரணம், சோம்பேறித்தனத்துக்கு காரணம், உடல் உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது காரணம். அதனால் நீங்கள் இந்த உணவை இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் ஒரு போதைப் பொருளாக பாருங்கள். அதுதான் சரியான கண்ணோட்டம். இதெல்லாம் ஒரு போதை அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது ஒரு போதை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு அடிமையானனால தான் உடல் பருமன், உடம்புல நோய், சோம்பேறித்தனம், இது எல்லாம் காரணம் இந்த போதைப் பொருளுக்கு. போதை உணவுகளான இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அதை இட்லி, தோசை, பிரியாணி, மாமிசம், கறி, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் அந்த போதைப் பொருள். அதுக்கு அடிமையானனால தான், அந்த போதை உணவுகளுக்கு அடிமையானனால தான் மனுஷங்களுக்கு இவ்வளோ நோய்கள், அப்புறம் உடல் பருமன், அப்புறம் சோம்பேறித்தனம், அப்புறம் உணவு செரிமானமின்மை, மலச்சிக்கல், இப்படி ஏகப்பட்ட நோய்களுக்கு. அப்புறம் வாழ்வில் மூட நம்பிக்கைகள். போதைப் பொருளுக்கு அடிமையான மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூட நம்பிக்கைகள், அதனால் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் அது மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. உடலுக்குள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான் நோயாக மாறுகிறது. இப்போது ஒரு உறுப்பு, இப்போ நுரையீரலில் அது ஒழுங்காக வேலை செய்ய முடியல. அப்போ அதுதான் ஆஸ்மா, வீசிங், சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. அது நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உணவை சாப்பிட்டாலே உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூளை ஒழுங்காக வேலை செய்யாதப்போ அது மூட நம்பிக்கைகள் ஏற்படுகிறது. அப்போ உடல் உள்ளுறுப்புகள், ஒரு சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா சிறுநீரக செயலிழப்பு அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்படுது. அது மாதிரி நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா அது ஆஸ்மா, வீசிங், ஏதாவது காச நோய் அந்த மாதிரி ஏற்படுது. அப்போ இதயம் ஒழுங்காக வேலை செய்யாத போது இதயத்தில் அடைப்பு ஏற்படுது, அப்புறம் மாரடைப்பு ஏற்படுது. அப்படி கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படி நாம் சாப்பிட்ற இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு, இந்த போதை உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா இந்த போதை உணவு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அதுதான் நோயாக மாறுகிறது. அது ஒழுங்காக வேலை செய்ய முடியல, அதுதான் நமக்கு நோயாக மாறுது. அது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனங்கிறது நம்ம கை கால் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை வச்சுட்டு வேலை செய்ய முடியல, சும்மாவே இருக்க தான் தோணுது. அப்போ அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளும் அது ஒழுங்காக வேலை செய்ய பிடிக்கல. அதுவும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும், இறப்பையாக இருக்கட்டும், மலக்குடலாக இருக்கட்டும், இப்படி அவைகளும் மூளையாக இருக்கட்டும், எல்லாமே வேலை செய்ய. இந்த உணவை சாப்பிட்டாலே, போதைக்கு அடிமையானாலே அந்த உடல் ஒழுங்காக வேலை செய்யாது, உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூளை ஒழுங்காக வேலை செய்யறனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யறனால தான் அந்த நோய்களும் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் காரணம் உடல் பருமன், நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் போதைப் பொருள் பயன்பாடு தான் காரணம். போதைப் பொருள் என்ன, அப்படி என்ன பயன்படுத்துகிறாங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஐஸ்கிரீமு, பரோட்டா, பிரியாணி, நூடுல்ஸு, பப்ஸு, பச்சி, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இறைச்சி, இது எல்லாமே போதைப் பொருள் தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டு, அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், நோய்கள் இருக்காது, உடல் பருமன் இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது, மூடநம்பிக்கைகள் இருக்காது. நம்ம சரி இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உப்பும் சேர்த்துக்கூடாது தான். உப்பு போட்டு காய்கறி பொரியல் பண்ணிக்கோங்க, உப்பு போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு. அப்போ ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பொருந்தி வாழணும். நீங்கள் 100% உப்பை கூட சேர்த்துக்காமல்
வெறும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்கன்னு வைங்க, நான் சொன்னேன் எதெல்லாம் சாப்பிட்லான்னு நான் சொன்னேனோ அதில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்காதீங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஈடுபாடே இருக்காது, சப்புன்னு இருக்கும். இந்த உலகம் வந்து உங்களுக்கு வர ஆர்வத்தை ஏற்படுத்தாது. அதுக்காக தான் சரி, கொஞ்சம் இந்த உலகத்தோடு நம்ம இணங்கி போனோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துகிற அந்த உணவுகளாக கொஞ்சம் உப்பு போட்டு காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள் இதில் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம். உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றபடி தானியங்களை சேர்த்துக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துக்கூடாது. ஐஸ்கிரீம், நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கவே கூடாது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோ. இந்த உலகத்தோடு பொருந்தி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும், அந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போன பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கூட நம்ம சேர்த்துக்கூடாது. அந்த மாதிரி அப்போ தான் அதுதான் உண்மையான தூய்மையான ஒரு முழுமையான ஒரு மனித வாழ்க்கை. நோய்களற்ற, போதைப்பொருள் அற்ற ஒரு வாழ்க்கை அதுதான். அதனால் வந்து மனித உடலில் உள்ள நோய்களுக்கு, உடல் பருமனுக்கு, உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாமல் போனதற்கு, மூட நம்பிக்கைகளுக்கு போதைப்பொருள் பயன்பாடு தான் காரணம். போதைப்பொருள் உணவுகள் தான், போதைப்பொருளாக மாறிய உணவுகள் தான், உணவு போதை தான் காரணம். உணவு போதைனா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான உணவுகள்.